எல்லாருக்கும் வணக்கங்க. மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ், நான் சிவகார்த்தி. இந்த வீடியோல நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் நடத்தக்கூடிய இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நமக்கு எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் முடிஞ்சதுன்னு தெரியும். இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் சார் நடக்கும், வாட் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் அடுத்தது நடக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? அக்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமா உங்களுக்கு உங்களோட கட் ஆஃப்க்கு கண்டிப்பா கவுன்சிலிங்ல சீட் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா சொல்ல போறோம். ஓகேங்களா? ஓகே சார். இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் எதை பேசிஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிசர்வேஷன் கேட்டகரி கம்யூனிட்டியை பொறுத்தும் வந்து உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்தது கவுன்சிலிங் கால் அப்படிங்கிற ப்ராசஸ் அடுத்தது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ரேங்க்ல இருக்கீங்களோ, எந்த ரேங்க்ல இருந்து எந்த ரேங்கிங்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எல்லாமே ஆன்லைன் மோடு தான். எப்போ காலேஜ் நேர்ல கோயம்புத்தூர் போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன். இது எல்லாமே அடுத்தது கவுன்சிலிங் கால் நடக்கும். இதுல வந்து எந்த ரேங்கிங்ல இருந்து எந்த ரேங்கிங்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டேட்டையும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அடிக்கடி நீங்கள் டிஎன்ஏயு வெப்சைட்டை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடுறப்பயே காலேஜோட ப்ரிஃபரன்ஸை கொடுத்துருப்பீங்க. ஆனால் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலேஜோட ப்ரிஃபரன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருந்தாலுமே இங்கே வந்து அதை ரீஆல்டர் பண்ண முடியும். காலேஜையும் அண்ட் கோர்சஸையும் வந்து நம்ம சாய்ஸஸ் கொடுக்குற ப்ராசஸ் தான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ். உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஒன்று தனியாக நடக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட். இந்த சீட் அலாட்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேங்கிங்கை பேஸ் பண்ணியும் ரிசர்வேஷன் பேஸ் பண்ணியும் உங்களோட கம்யூனிட்டியை பொறுத்தும் சீட்டோட அவைலபிலிட்டியை பொறுத்தும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண அந்த ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எங்கே சீட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீட் கன்ஃபர்மேஷனும் அண்டு ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கும். இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிருவாங்க. நீங்க அந்த டைம்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா கோயம்புத்தூருக்கு போயிட்டு டிஎன்ஏயுக்கு போயிரணும். சரிங்களா? அங்க போயிட்டு நீங்க கிடைச்ச காலேஜ வந்து உங்களுக்கு எந்த காலேஜ்ல சீட் கிடைச்சுக்கோ, அந்த காலேஜ வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணணும். எனக்கு இந்த காலேஜே ஓகே. நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க சொல்லலாம். இல்ல எனக்கு இந்த காலேஜ் வேண்டாம் அப்படின்னாலுமே, அது உங்களோட விருப்பம். அது நீங்க அங்க சொல்ற மாரி இருக்கும். வித் ரீசன்ஸோட. காலேஜ் ஓகே சார். நான் இந்த காலேஜே படிக்கிறேன் அப்படிங்கிற மாரி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்ன பண்ணணும்? அடுத்தது ஃபீஸ் பேமெண்ட். உங்களுக்கு மினிமம் 20,000 வந்து காலேஜில பே பண்ண சொல்லுவாங்க டிஎன்ஏயுல. அப்போ நீங்க உங்களுக்கு கிடைச்ச காலேஜ் ஓகே அப்படின்னு நினைச்சுட்டு போயிட்டீங்கன்னா, கையோட அமௌண்ட்டையும் எடுத்துட்டு போயிருங்க. அடுத்தது இது கம்பல்சரி நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அமௌண்ட் கையோட எடுத்துட்டு போயிட்டு ஃபீஸையும் பே பண்ணிட்டு வரணும். இந்த ஃபீஸ் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு எந்த காலேஜில சீட் கிடைச்சதோ அந்த காலேஜுக்கே டைரக்ட்டா அந்த காலேஜில நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னா, இங்க மேனேஜ்மென்ட்லேருந்து டிஎன்ஏயுலருந்தே உங்களுக்கு அங்க அமௌண்ட்ட சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. நீங்க காலேஜில பணம் கட்ட தேவையில்ல. சடனா அப்போதைக்கு பணம் கட்ட தேவையில்ல. அந்த ரூ. 20 நீங்க கட்டினத அங்க காலேஜுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. உங்க ஒரிஜினல்ஸையும் அங்க அனுப்பி வச்சுருவாங்க. ஓகே சார். அடுத்தது காலேஜ் ரிப்போர்ட்டிங். அந்த டைம்ல தான் நீங்க காலேஜ்ல போயிட்டு அந்த ப்ரொஃபஷனல் கொண்டு போயிட்டு நீங்க காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ற மாரி இருக்கும். இதுதான் சார் டிஎன்ஏயுல அடுத்து நடக்க போற ப்ராசஸ் இதுதான். இது வந்து ஒவ்வொரு ப்ராசஸும் நடக்கிறப்போ உங்களுக்கு நான் தெளிவா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஎன்ஏயுவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது மாதிரி டிஎன்ஏயோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.